நம்ம எடப்பாடி கோரணம்பட்டியில ஒரு டீ கடையிலேருந்து நைட் ஒரு 9 மணிக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்க கடைக்குள்ள ஒரு பாம்பு எலிய தொரத்திட்டு உள்ள வந்தது. எங்கள பார்த்ததும் அட்டையோட கேப்ல போய் மறைஞ்சிருச்சு. அது எங்க இருக்குன்னு தெர்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் பார்த்தோம். அது வந்து ஒரு டீ கடை. அந்த அட்டைகள் சைடுல வச்சு தடுத்துருக்காங்க. அந்த அட்டைகளோட கேப்ப கலவ போட்டு சரியா பூசாதனால, அந்த கேப்ல வந்து இந்த பாம்பு பூந்துருச்சு. அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, இந்த பாம்ப புடிக்கணும்னா இந்த கலவைகள தட்டி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பரவால்ல தட்டியாச்சும் அந்த பாம்ப எப்படியாவது புடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போராடி அந்த கலவைகள தட்டி அந்த பாம்ப கண்டுபிடிச்சோம். உள்ள இருந்தது வந்து ஒரு நாகப்பாம்பு, நஞ்சுள்ள பாம்பு. இந்த மாரி வீடுகள் ஓரத்தில அட்டைகள் தடுத்தா கேப் விடாத தடுங்க. இல்லைனா இந்த மாரி கேப்புக்குள்ளே எலிகள் வரும். இந்த எலிகள தேடி இந்த மாரி பாம்புகள் வரும். அப்புறம் அந்த பாம்ப நாங்க பத்திரமா ரெஸ்க்யூ பண்ணி அதுக்குண்டான இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டேன். தயவுசெய்து மக்களே இந்த மாரி பாம்புகள பார்த்தா விலகியே இருங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க. அதே மாரி நம்ம வீடுகளோ, கடைகளோ நாம சுத்தமா வச்சுக்கிட்டா தான் இந்த மாரி பாம்புகள் வரத தவிர்க்க முடியும்.